இப்படி பழகிட்டோம்னு வைக்கலாம், நமக்கு ஜெபம் ஒழுங்கா ஓடாது. ஆண்டவர் பார்த்தார், உன்கிட்ட இருக்கிறனால தானே நீ பண்ணிட்டு இருக்க, நீ எல்லாத்தையும் உனக்கு திருப்தியே வராது பாரு, எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சுட்டு இப்போ ஒண்ணுமே இல்லாம நிக்கிறான். இவனை பொறுத்த வரைக்கும் 20 வருட சம்பாத்தியத்தை ஏசா பிரச்சனையை சால்வ் ஆக்குறதுக்குன்னே வச்சுட்டான். சிலர் இப்படிதாங்க, தங்க ரிட்டையர்மெண்ட் பணத்தை எல்லாம் ஒரு குறிப்பிட்ட கேஸை சால்வ் பண்றதுக்குன்னே கொண்டு போய் போட்டுருந்தான். எத்தனை எத்தனை பேர் இத்தனை வருட சம்பாத்தியம், சில சொத்தெல்லாம் வித்து 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 வித்து. இதே போல நிறைய சொல்லலாம். எல்லாம் ஒரு குறிப்பிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்காக மொத்தத்தையும் கொடுத்துட்டு இருக்கிற நிலைமை இருக்கிறது. அந்த 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ தனக்குண்டான எல்லாவற்றையும் செலவழித்த பின்பும் சற்றும் குணமடையாமல், இது எவ்வளவு பெரிய ஒரு வேதனை. இப்ப யாக்கோபுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற நிலைமை வரும்போதுதான் ஓசியா 12:4 இருக்கு, எடுக்க வேண்டாம், அவன் அழுது கெஞ்சினான். இப்பதான் அவன் என்ன சொல்ற தெரியுமா, என்னை ஆசீர்வதிய மாட்டவரே, என்னை ஆசீர்வதிய மாட்டவரே. அவன் அழுறான். நம்ம லைஃப்ல தவிர்க்கவே முடியாத சில பகுதிகள் உண்டு. அதுதான் இந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கு. இந்த பகுதியை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இந்த பகுதியை நம்ம ஃபேஸ் பண்ணிட்டா நமக்கு பின்னாடி வரவங்க ஆசீர்வாதமா இருப்பாங்க.